ஓம் நம சிவாய. சோளிங்கர் அடுத்த பன்னூர் என்ற கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே இயற்கையான இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது. தலைமுறைனா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அந்த சிவலிங்கத்தை யாருமே வழிபடலை. இந்த ஊரை சேர்ந்த சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வழிபடுறாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். இந்த சிவலிங்கம் எப்படி இங்கே எவ்வளோ காலமாக இருக்குது, ஏன் வழிபாடு இல்லாமல் இருக்குது, ஏன் இந்த மாதிரி வெட்ட வழியில் ஒரு சிவலிங்கம் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா, ஆதிவராகபுரம் கிராமத்தை சேர்ந்த தம்பி விஜயை தான் நம்ம சந்திக்கிறோம். தம்பி, இந்த சிவலிங்கம் எவ்வளோ காலமாக இங்கே இருக்குது? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பெரியவங்க காலத்துலேருந்து அப்போதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப காலமாக சிவலிங்கோடைய மண்ணுக்குள்ளே இருந்தது. இது மொத்தம் மண்ணுக்குள்ளே பொதிஞ்சு இருந்தது. இது வரைக்கும் தான் மேலே இருந்தது. இந்த அளவுக்கு தான் மேலே தெரிஞ்சிருந்தது. எங்களால் எங்கள் ஜனத்தை எங்கள் பசங்களால் நாங்கள் தூக்கி வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு கோவில் கட்டினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம தம்பிங்கிட்ட பேசினாங்க. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஆசை என்னன்னா, இங்கே சிவபெருமானுக்கு ஒரு கோவில் அமையணும்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சோளிங்கர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் இங்கே வழிபடணும். ஒவ்வொரு மாதமும் நடக்கிற பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி சிவராத்திரிக்கு வழிபடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. நீங்களும் நம்ம சோளிங்கர் சுற்றுவட்டார பகுதியில் எங்கே இருந்தாலும் சரிங்க, சிவனடியார்கள் இங்கே வாங்க. இந்த சிவபெருமான் நீங்கள் வழிபட இவர் இன்னைக்கு இப்படி கீழே இருக்கிறவரு நாளைக்கு ஒரு கோவிலில் அமையணுன்றது என்னோட ஆசை இல்லாமல் இவங்களோட ஆசையம் தான். கட்டாயம் எல்லாமே மாறும். எல்லாம் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவன் கையில் தான் எல்லாமே ஒப்படைக்கிறோம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 4 கால பூஜை பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. இங்கே கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் இந்த சிவனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வயல்வெளியில் ரொம்ப இயற்கையாக காற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி